முதன்மையான தசையா வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை. அதனை அடுத்ததா சனி தசை. ஒரு ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த தசை வருகின்றது என்றால், அடுத்த கட்டத்த நோக்கி அவன் வளரப் போறான் அப்படிங்கிறத நீங்களே தெளிவுற புரிஞ்சுக்கிடலாம். என்னங்க, ஒரு லக்னாதிபதியை காட்டிலும் அந்த லக்னத்திற்கு 5க்கும் 9க்கும் உடையவர்கள் உதவி செய்வாங்க. சரிங்களா? அந்த விதத்தில 2க்கும் 5க்கும் உடையவர் புதன் பகவான். அதேபோல் 9க்கும் 10க்கும் உடைய ராஜயோகாதிபதியாக வருவது சனி பகவான். இந்த 2 கிரகங்களின் தசை நடக்கின்றது என்றால், யோகத்தை அவர் பெறுகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்ததா நம்ம லக்னாதிபதி தசையான சுக்கிரனோட தசையை சேர்த்துக்கிடலாம். சரி, இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கான யோக தசை அப்படின்னா அது என்ன தசை? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, இதில் ஒரு புள்ளி என்னன்னா, 5க்குடையவனே 12க்கு அதிபதி ஆவார். 9க்குடையவனே அட்டமாதிபதி ஆவார். அப்போ முழுமையான நன்மைக்கான தசைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதாவது அவர் அப்பா தான். ஆமாங்க, எங்க அப்பா எனக்கு சொத்துலாம் எழுதி வச்சிரு. ஆனா தினமும் நான் எதை பண்ணாலும் பெல்ட்டால் அடிச்சு வெளுத்துருவார் அப்படிங்கிற மாரி நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. கலந்து தான் இருக்கும். அந்த விதத்துல முதன்மையா புதன் தசை. ஏன்னா லக்னாதிபதியே சுகாதிபதி ஆவார். அதனை அடுத்ததா சுக்கிர தசை, அதனை அடுத்ததா சனி தசை. இந்த 3 தசைகளும் மிதுன லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்கின்ற தசைகள். பரவலா நன்மை அதிகமா இருக்கும்.